நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறையா வழிகளில் முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு சிலர் ஜிம்முக்கு போவாங்க, ஒரு சிலர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உணவின் மூலமாகவே எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வெயிட் லாஸில் ரொம்பவும் முக்கியமான உணவு எதுன்னு பார்த்தா முட்டை, சிக்கன், மீன். இந்த 3 உணவுகளை அதிகமாக எல்லோரும் எடுத்துக்குவாங்க வெயிட் லாஸ்க்காக. ஏன்னா இதை சாப்பிட்டா அதிகமாக பசி எடுக்காது. ஸோ இந்த 3மே இல்லாமல் உங்களுக்கு வெஜிடேரியனில் டயட் பிளான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நிறையா பேருக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு தெரியறதில்ல. அதனால் உங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்தால் வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுவும் 5 கிலோ வெயிட் லாஸை ஜஸ்ட் 1 மந்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அருள் ஜோதின்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு நான் பர்சனலாக டயட் சார்ட்டை கொடுத்து அவங்கள ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணேன். அவங்களோட வயது 48. டே 1ல் அவங்க 83 கிலோ இருந்தாங்க. டே 15ல் அவங்க 79 கிலோ வந்தாங்க. அதுக்கடுத்ததாக டே 28ல் 78 கிலோ வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கிலோ ஜஸ்ட் 28 டேஸில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த டயட் சார்ட்டில் ஒரு சில ஃபுட்டு உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறேன். இந்த உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்கட்கிழமை காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலான்னா, எப்போவுமே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 9 மணிக்கு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ காலையில் நீங்கள் தக்காளி 1, வெள்ளரிக்காய் அரைப்பழம் எடுத்துக்கோங்க, மல்லி இலை, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஓகேங்களா. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, மிளகு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தக்காளி, வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற மல்லி இலை, ஒரு லெமனு எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு வெஜிடபிள் சேலடு மாதிரி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வரலாம். இந்த வெஜிடபிள் சேலடு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகள், உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு சேர்த்துக்கலாம், இல்லை பீட்ரூட்டு, இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேவராக இருக்கோ அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லியும் இதே மாதிரி சாப்பிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம், தக்காளி, மிளகாய், அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது வதக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி இல்லை 2 சப்பாத்தி அளவில் நீங்கள் அந்த பன்னீரை ரோல் மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு பசி அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 இல்லை 3 சப்பாத்தி ரோல் தாராளமாக சாப்பிட்லாம் பன்னீர் வச்சு. இல்லை எனக்கு 1 மட்டுமே போதும், எனக்கு பசி இதுவே அடங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஸோ ரெகுலராக நீங்களும் இதை மாற்றி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கருப்பு கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் கருப்பு சுண்டல் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது 50 கிராம் எடுத்து நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே நீங்கள் குக்கரில் நீங்கள் வேக வச்சு அது கூட தக்காளி, வெங்காயம், மிளகு, இல்லை எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை அது மொத்தமாகவே நீங்கள் வேக வச்சு கூட மறுபடியும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வரணும். இது கூட கண்டிப்பாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்தே ஆகணும். வெஜிடபிள்ஸ் எடுக்காமல் நீங்கள் வெறுமனே சுண்டலை மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கருப்பு சுண்டல் கூட இது மாதிரி வெங்காயம், தக்காளியை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே ஆகணும். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் என்ன ஃபுட்டு வியாழக்கிழமை எடுத்துக்கலான்னு பார்த்தா ஸ்மூதிங்க. இந்த ஸ்மூதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு ஸ்மூதி மட்டுமே தனியாக டயட் சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி ஸ்மூதி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. வியாழக்கிழமை காலையில் நாம் என்ன எடுத்துக்கலான்னா ஸ்மூதி தாங்க. அதுக்கு 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி, 5 திராட்சை, அதுக்கப்புறம் 5 பிஸ்தா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நைட்டு ஒரு நாள் இரவு முன்னாடியே ஊற வச்சிடணும். நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அது கூட பால்,
அப்புறம் கொஞ்சமாக வந்து செவ்வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் குடிக்கணும். இது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் பசிக்காமல் உங்களுக்கு இருக்கும். நல்ல பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ஒரு ஸ்மூதி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காளான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த காளானை நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட கேரட்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ராவாகவே சீவி வச்சுக்கிட்டு அது கூட வந்துட்டு நீ மிக்ஸ் பண்ணி சேலட் மாதிரி சாப்பிட்லாம். இது வந்து மஷ்ரூம் சாலட்டு, சரிங்களா? இதை நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே வதக்கவும் சாப்பிடலாம். இல்லை காளானை மட்டுமே வதக்கி வச்சுட்டு பச்சையாகவே தக்காளி, வெங்காயம், கேரட்டு இது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். ரெண்டையுமே நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு டயட் சார்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிறபடியே தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டும் வந்து எப்படி உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு 5 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் அடிக்கடி வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷனுக்கு போவீங்க, டென்ஷன் ஆகும். இதனால் டயட்டை ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு வருவீங்க. அதனால் 10 days ஒன்ஸு இல்லை 15 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த டயட் சார்ட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த டயட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், இல்லை பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, கைகால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங் மட்டும் போனால் போதும். பெரிய அளவில் நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் எவ்வளவு வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்க, எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சரியான எடை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வெஜிடேரியனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டயட் பிளான் பார்த்தாச்சு. அடுத்ததாக வெஜிடேரியனில் லஞ்சுக்கு டயட் சார்ட் நான் கொடுக்குறேன். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன மாதிரி உணவுகள் லஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராப்பர் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய டீட்டெயில்ஸை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து நீங்கள் என்னென்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஒரு ஃபாலோ அப்பு, கைடன்ஸு, மோட்டிவேஷன் எதுவுமே இல்லாதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த யாருக்காவது ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.